செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்துன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசிய பலன்களை பற்றி பார்ப்போம். அதாவது ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஏப்ரல் 20 சனிக்கிழமை வரையிலான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த வாரத்தில் நல்ல நாட்கள் என்று பார்த்தால் ஏப்ரல் 15 திங்கட்கிழமை, சப்தமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் அமிர்த யோகம், ஒரு சர்வ முகூர்த்த நாள், நல்ல முகூர்த்த நாள். அடுத்து ஏப்ரல் 18 வியாழக்கிழமை தசமி திதி மகம் நட்சத்திரம் அமிர்த யோகம், அதுவும் ஒரு முழு சுப முகூர்த்த நாள். அடுத்து ஏப்ரல் 20 சனிக்கிழமை அன்றைய தினம் துவாதசி திதி பூர்வ நட்சத்திரம் சித்தியோகம், ஒரு சாதாரண நல்ல நாள். ஆக இந்த வாரத்தில் 3 நல்ல நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் விருச்சிகம், தனுசு, மகரம். இந்த 3 ராசிகளுக்கு சந்திராஷ்டகம் இருக்கிறது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 15 திங்கட்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்கள். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 16 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 17 புதன்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்கள். மகரத்தில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 18 வியாழக்கிழமை, ஏப்ரல் 19 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 20 சனிக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்கள். அவர்கள் சந்திராஷ்ட தினங்களில் எந்த காரியங்கள் செய்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து 12 ராசிகளுக்கும் ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷ ராசி. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனியுடன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் லாபம் வரும்போது சிறிது தாமதமாக வரும். தாமதமாக வந்தாலும் நிச்சயமாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே சூரியனும் குருவும் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள், நல்ல முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை இருப்பதனால் மனைவிக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் நல்ல செலவினங்களாகவே சுப செலவாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். தந்தை உங்கள் மீது மிகுந்த அன்புடன் இருப்பார்கள். விரைவில் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு தெரியும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். ஆகவே தொழில்துறையிலே இருந்த மந்த நிலைகள் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள் என்பது நிச்சயம். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். எல்லா முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக கல்விக்காக, குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காக செலவினங்களாகும். செலவினங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் கிடைக்கும். மனைவியின் ஆரோக்கியத்திற்காகவும் மனைவியின் சந்தோஷத்திற்காகவும் சில செலவுகள் ஆகும். மனைவியின் ஆரோக்கியம் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது, நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பது உங்கள் வீட்டிற்கு தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக நீங்கள் அனுகூலத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது நிச்சயம். இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாகவே மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. இந்த வாரம் மேஷராசியில் இருந்த நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 சனிக்கிழமை நல்ல நாள். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 15 திங்கட்கிழமை, ஏப்ரல் 18 வியாழக்கிழமை நல்ல நாள். கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வியாழக்கிழமை, ஏப்ரல் 20 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது திருஷ்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா காரியங்களும் சிறிது தடை ஏற்பட்டுத்தான் நடக்கும். அந்த தடைகள் விலகுவதற்காக இந்த வாரத்தில் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் மேஷராசியில் பிறந்த நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருக்கிறார். லாப நோக்கத்தோடு செயல்படுவதாக நிறைய பேர் நினைப்பார்கள். ஆனால் லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அதை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள்.
உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் இருப்பது வீட்டிலே பெண்களால் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். பெண்களால் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தினமாக அமைந்திருக்கிறது. 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வருகிறது. ஆகவே குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கப் பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். தொழில் செய்யும் இடத்திலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் உடனே நடக்காது. 1க்கு 2 முறை முயற்சி செய்தால் மட்டுமே காரியங்கள் விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து முயற்சிகளை செய்யுங்கள். எல்லா காரியங்களும் நீங்கள் நினைத்தபடி வெற்றியை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தொழில்துறையிலே லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எங்கும் எதிலும் லாபம் என்ற சூழ்நிலையை உருவாகும். நினைத்த காரியங்கள் கைகூடும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். தாயின் ஆரோக்கியத்திற்காகவும் தாயின் நன்மைக்காகவும் நிறைய செலவினங்கள் செய்ய வேண்டியிருக்கும். மேலும் இந்த வாரத்திலே தொழில் வளர்ச்சிக்காக விளம்பர செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். அடுத்து ரிஷப ராசியில் பிறந்தவங்க இந்த வாரம் நல்லா நடக்கும். ரிஷப ராசியில் பிறந்து கிட்டத்தட்ட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வியாழக்கிழமை, ஏப்ரல் 20 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 15 திங்கட்கிழமை, ஏப்ரல் 20 சனிக்கிழமை நல்ல நாட்கள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமைன்று குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவது என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள். எல்லா முயற்சிகளும் நீங்கள் வெற்றியையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். தாய்க்கு ஒரு சிறு பாதிப்பென்றாலும் உடனடியாக மருத்துவருடன் காண்பித்தால் நிச்சயமாக சரியாகிவிடும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் சுகத்தில் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தந்தை உங்கள் மீது சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசுவதை மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். ஆகவே தொழில்துறையிலே நல்ல லாபம் கிடைக்கும். முக்கியமாக தந்தை வழியிலே உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். மேலும் மனைவி பேரில் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். தொழிலாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் எல்லா தொழிலும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் மிதுன ராசியை பிறந்தவர்கள் நல்ல நாட்கள். மிதுன ராசியிலே பிறந்து மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வியாழக்கிழமை நல்ல நாள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 15 திங்கட்கிழமை, ஏப்ரல் 20 சனிக்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்ட பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமையன்று விநாயகருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே மிதுன ராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. செவ்வாயும் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே எந்த காரியங்கள் கடகராசியில் பிறந்தவர்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவின் ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 8ஆம் இடத்தில் செவ்வாய், சனி இருப்பதனால் ஜீரண உறுப்புகளில் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சரியான நேரத்தில் உணவருந்துங்கள். அதன் மூலமாக ஜீரண உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் வக்ரம் பெற்று சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கிறார்.
ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் குருவும் இருப்பது தொழில்துறையிலே நல்ல விருத்தி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. நினைத்த காரியங்கள் கைகூடும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். நல்ல முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். இந்த வார ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது செலவினங்கள் இந்த வார ஆரம்பத்தில் அதிகமாக இருந்தாலும் போக போக செலவுகள் குறைந்து நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகள் இல்லாத பெருவாழ்வு இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் கடகராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வியாழக்கிழமை நல்ல நாள். பூஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 15 திங்கட்கிழமை, ஏப்ரல் 20 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 15 திங்கட்கிழமை, ஏப்ரல் 18 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கடகராசிக்கு பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருப்பது, அஷ்டம சனியும் இருக்கிறது, அஷ்டம செவ்வாயும் இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாகவே கடகராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருவுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். தந்தை மீது மிகுந்த மரியாதை செலுத்துவீர்கள். தந்தையும் உங்கள் மீது பரஸ்பரம் மரியாதையை செலுத்துவார். தந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல அந்யோன்யம் ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது மற்றவருடன் பேசும்போது, முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களுடன் பெண்களுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. வீட்டில் இருக்கின்ற பெண்களிடம் விவாதங்களை தவிர்ப்பது, முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு சரியாகும். ஆனால் கண்டங்கள் போன்ற அமைப்பு மனைவிக்கு ஏற்படுத்தாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. எதை முதலில் சொல்லிவிட்டு அந்த காரியத்தை சாதிக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் 8ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தீர்க்க ஆயுளிற்கு தீர்க்க சுமங்கலியாக ஆகக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் குரு இருப்பது தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வாங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வார ஆரம்பத்திலேயே உங்களுக்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தெய்வ பலம் இருக்கிறது. நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இந்த வார ஆரம்பத்திலே சந்திரன் இருக்கிறார். ஆகவே பெண்களால் நல்ல தனலாபம் காத்திருக்கிறது. அவர்கள் மூலமாக நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்து சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். சிம்ம ராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 சனிக்கிழமை நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 15 திங்கட்கிழமை, ஏப்ரல் 18 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வியாழக்கிழமை, ஏப்ரல் 20 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே கேதுபான் இருக்கிறார். தொழில் அலைச்சல் காரணமாக, தொழில் சிந்தனை காரணமாக ஆரம்பத்தில் சிறிது தூக்க குறைவுகள் ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் வக்கரமடைந்து உச்ச கிரகத்துடன் இருப்பதனால் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கிறது. ஆகவே இந்த வாரம் தொழில்துறையில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். பரஸ்பரம் அன்பு காரணமாக நினைத்த காரியங்கள் கைகூடும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருக்கிறார்கள். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக சிறு செலவினங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் கீழே விழுந்து காயப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே அவர்கள் தினசரி வெளியிலே செல்லும் போது சிறிது ஜாக்கிரதையுடன் சென்றுவிட்டு வர வேண்டும் என்று நீங்கள் குழந்தைகளை அறிவுறுத்துவது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது மனைவின் ஆரோக்கியத்திலிருந்த குறைபாடுகள் நீங்கும். மனைவின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். அவர்களுடைய அனுசரணை உங்களுக்கு நன்றாகவே கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், குரும் இருக்கிறார்கள். ஆகவே வயிறு உபாதைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக வயிற்றிலே உஷ்ணம் காரணமாக உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்திலே வெளியிடங்களில் உணவு அருந்துவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும்
மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்காக ஜாமீன் போட்டால் அந்த பணத்தையும் சேர்த்து நீங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு, முக்கியமாக ஜவுளித்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசியிலே பிறந்து இந்த வாரம் நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வியாழக்கிழமை, ஏப்ரல் 20 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 15 திங்கட்கிழமை, ஏப்ரல் 20 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அடுத்து சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த வாரத்தில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. அடுத்து இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரம் கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு, கன்னிராசியிலே பிறந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் குரு இருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். தொழில் விருத்திக்காகவும் சுய முன்னேற்றத்திற்காகவும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை சுற்றியும் எதிரிகள் இருப்பார்கள். ஆகவே மற்றவருடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கையாக பேச வேண்டும். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று தெரிந்து அவர்களுடன் பேசுவது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருப்பது குழந்தைகள் இந்த வாரம் மிகவும் அடம் பிடிப்பார்கள். அடம் பிடித்தாலும் அவர்கள் எதிர்காலம் நன்றாக இருப்பதனால் பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இருப்பது இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி முடிந்தவரை பேசாமல் இருப்பது நல்லது. இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் தேவையற்ற விவாதங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது கடன் தொகையை நீங்கள் எதிர்பார்த்தீர்களே ஆனால் நிச்சயமாக கடன் தொகைகள் கிடைக்கும். அதன் மூலமாக பொருளாதாரம் வளர்ச்சி நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் குரு இருப்பது உங்கள் மனைவி உங்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்துவார்கள். மேலும் உங்கள் மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு ஆரம்பத்திலேயே இந்த வார ஆரம்பத்திலேயே பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது நல்ல பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் இந்த வாரம் குழந்தை பாக்கியம் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 12ஆம் விரயஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள், அதாவது துளாராசியில் நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வியாழக்கிழமை நல்ல நாள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 15 திங்கட்கிழமை, ஏப்ரல் 20 சனிக்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 18 வியாழக்கிழமை. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து விருச்சிக ராசி. அடுத்து துளாராசிலே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், துளாராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் விரைவில் அடைவதற்காக வெள்ளிக்கிழமை என்று வீட்டிலோ அல்லது கோயிலோ மகாலட்சுமிக்கான பூஜைகள், தீப வழிபாடு ஆகியவற்றை செய்தால் நிச்சயமாக விரைவில் கடன் சுமை குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் ஏப்ரல் 13 சனிக்கிழமை பகல் 12:44 முதல் ஏப்ரல் 15 திங்கட்கிழமை இரவு 8:39 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமையும் ஏப்ரல் 15 திங்கட்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்கள் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. இந்த வாரத்தில் விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு மற்ற நாட்களை பற்றி பார்த்தோமேயானால், விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனியுடன் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு, உடல் வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை.
உங்களுக்கு எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது தடை ஏற்பட்டு அதன் பிறகுதான் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் சனி இருப்பது தொழில்துறையிலும் உங்கள் சுகத்திலும் சிறு குறைபாடு ஏற்பட்டு பிறகு சரியாகும். 5ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். குழந்தைகள் மூலமாக சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு எட்டும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு வயிற்றில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவர்கள் வயிற்றில் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் இருப்பது எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் எதிரிகள் சூழ்ந்திருப்பார்கள். அவர்களை அனுசரித்து அவர்கள் யார் எதிரிகள் என்று பார்த்து அவர்களை விலக்கி அதன் பிறகு காரியங்களை சாதித்துக் கொள்வதே நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். விருச்சிக ராசியிலே பிறந்து விசாகம் 4ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வியாழக்கிழமை நல்ல நாள். அடுத்து அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 சனிக்கிழமை நல்ல நாள். கேட்டையிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் இருப்பது உஷ்ணம் காரணமாக உடல் நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைன்று சிவலிங்கத்துக்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் நெய்தியம் வைத்து விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கும் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே ஏப்ரல் 15 திங்கட்கிழமை இரவு 8:39 முதல் ஏப்ரல் 18 வியாழக்கிழமை காலை 7:56 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் ஏப்ரல் 16 செவ்வாய்க்கிழமையும் ஏப்ரல் 17 புதன்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கு. இந்த நாட்டில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து இந்த வாரம் நீங்கள் உங்கள் ராசி பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். விரைவில் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். ஆனால் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி சந்திராஷ்ட தினமான செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் பேசாமல் இருப்பது நல்லது. செவ்வாய் புதனை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசலாம். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். குழந்தைகள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் பரஸ்பரம் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையும் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். முக்கியமாக பெண் நண்பர்கள் உங்களுக்கு முழு விதத்திலும் உதவிகள் செய்வார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் இருப்பது குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். என்றால் உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தொழிலாதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தொழில்துறையை எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் நீங்கள் பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசிக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். தனுசு ராசியிலே பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 சனிக்கிழமை நல்ல நாள். பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 15 திங்கட்கிழமை, ஏப்ரல் 18 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 18 வியாழக்கிழமை, ஏப்ரல் 20 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் தனுசு ராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே சுக்கிரனும் புதனும் இருப்பது சுகம் சிறிது பாதித்து அதற்கு பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று பெருமாளுக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் நெய் விளக்கு வைத்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும் என்பது உறுதி. ஆனால் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதில் சிறு வில்லங்கங்கள் ஏற்படும். ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரத்திலே
ஏப்ரல் 18 வியாழக்கிழமை காலை 7:56 முதல் ஏப்ரல் 20 சனிக்கிழமை இரவு 8:51 வரை சந்திராஷ்டமம். ஆக மகரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் ஏப்ரல் 18 வியாழக்கிழமை, ஏப்ரல் 19 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 20 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரத்தில் ராசி பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இருக்கிறார். ஆகவே உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களும் உங்களுடைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள், நல்ல முன்னேற்றத்தை அடைய வழிவகுப்பார்கள். தொழில்துறையில் நல்ல விருதி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. அவர்களுடைய அனுகூலத்தின் மூலமாக தனலாபம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன், சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி மூலமாகவும் தனலாபம் காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் இருப்பது நீங்கள் மிகவும் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்வீர்கள், நல்ல பெயரையும் புகழையும் பெறுவீர்கள். தாய்க்கு உடல் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கண்களிலும் சிறு கோளாறுகள் ஏற்பட்டு சரியாகும். தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இருந்தாலும் தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறார்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் இருப்பது நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் சிறிது கஷ்டப்பட்டு முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தைப் போலவே தந்தையின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் நல்ல நாட்களில் மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி ஓரளவு நல்ல நாளாக இருக்கிறது. ஆனால் எந்த முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து செய்வதே இந்த வாரம் உங்களுக்கு நல்லது. அடுத்து திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 15 திங்கட்கிழமை அன்று நல்ல நாள். அடுத்து அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 சுபான நாளாக இருப்பது. மற்ற நாட்கள் பெரிதாக ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரத்தில் எந்த காரியங்களை செய்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் உங்களுக்கு ஏழரசன் நடந்து கொண்டிருக்கிறது. ஏழரசனுடைய கடைசி ஆங்கம். ஆகவே ஏழரசனி நன்மைகள் செய்வதற்காக, தோஷங்கள் விலகுவதற்காக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் நீங்கள் பிடிவாதமாக காரியங்களை செய்து அதை சாதித்தும் கொள்வீர்கள். மேலும் உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன், சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது நல்ல தன பாக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. பெண்களாலும் குழந்தைகளாலும் தன லாபம் காத்திருக்கிறது. மனைவி தொழில் செய்பவர்களும் நல்ல லாபத்தை அடைவார்கள். 3ஆம் இடத்திலே சூரியன், குரு இருப்பது இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெகு காலம் இளைய சகோதரர் இல்லாதவர்களுக்கு விரைவில் இளைய சகோதரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தைரியமாக காரியங்களை சாதித்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். காரியவாதி என்ற பெயர்கள் இருந்தாலும் நீங்கள் காரியத்தை சாதித்து அதன் மூலமாக முன்னேறவும் முடியும். உங்கள் ராசிக்கு இந்த வார ஆரம்பத்திலே சந்திரன் 5ஆம் இடத்தில் இருப்பது இந்த வார ஆரம்பத்தில் 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மற்ற நாட்களில் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது, நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. இரவு நேர பயணங்கள் செய்தால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த வாரம் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வியாழக்கிழமை நல்ல நாள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 15 திங்கட்கிழமை, ஏப்ரல் 20 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷத்தையும் அடைவது என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பது, செவ்வாய் இருப்பது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கும்
விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கும் நெய்தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே கும்பராசியில் பிறந்தவர்கள் எல்லா விதத்திலும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு தற்சமயம் ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது. கடந்த ஒரு வருட காலமாக ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது விரயசனி. விரயசனி என்பது விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், அதற்குரிய வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயங்கள் நல்ல விரயங்களாக நீங்களாகவே செய்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசியிலே புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். கேளிக்கைகளுக்கும் யாத்திரைகளை செய்வீர்கள். தெய்வஸ்தலம் ஒரு பக்கமும் கேளிக்கை ஒரு பக்கமாக 2 பக்கம் யாத்திரைகளை செய்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். பெண்களால் தனலாபம் காத்திருக்கிறது. எல்லா முயற்சியும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் இருப்பது எதிரிகளாலும் உங்களுக்கு தனலாபம் கிடைக்கும். எதிரியே தானாக முன்வந்து உங்களுக்கு உதவுவார். அதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். தொழில் சாதனத்தில் தன லாபங்கள் கிடைக்கும். தொழில் விருத்தியும் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேதுவான இருப்பது மனைவிக்கு சிறு சிறு உடற்பாதைகள் ஏற்பட்ட பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஆபத்துக்கள் உங்களுக்கு இருக்காது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே செவ்வாயும் சனியும் இருப்பது தொழில் நிமித்தமாக தொழில் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் மீனராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 18 வியாழக்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 15 திங்கட்கிழமை, ஏப்ரல் 20 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 15 திங்கட்கிழமை, ஏப்ரல் 18 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து மீனராசியில் பிறந்த இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கும். அவர்களுடன் மூலமாக தனலாபம் காத்திருந்தாலும் சிறிது பிரச்சனைகளும் இருக்கும். அதுக்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். மேலும் ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதனாலும் விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதனாலும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக மீனராசியில் பிறந்தவர்கள் எல்லா வகையிலும் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றியும் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகளை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நல்ல நாட்களை பற்றியும் ஒவ்வொரு ராசிக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் நல்ல நாட்களை பற்றியும் பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வேர்டு செய்துவிட்டு அதன் மூலமாக சந்தோஷத்தை பகிருங்கள், நன்மைகளை பெறுவீர்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.